சோக் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் பல்வேறு சேர்க்கைகளில் சோக் காயிலின் எதிர்ப்பு, மின்மறுப்பு மற்றும் தூண்டல் ஆகியவற்றை எவ்வாறு அளவிடுவது என்று விவாதிப்போம். அப்ஜெக்டிவ்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் முடியும் தொடர் மற்றும் இணையாக சுருள்களை இணைக்கவும், சோக் சுருளின் எதிர்ப்பை அளவிடவும், சோக் காயிலின் மின்மறுப்பு மற்றும் தூண்டலை அளவிடவும், சோக் காயிலின் எதிர்ப்பு மற்றும் மின்மறுப்பு பற்றி விவாதிப்போம். சோக் காயிலின் எதிர்ப்பு. ஒரு சோக் காயிலின் எதிர்ப்பு என்பது நேரடி மின்னோட்டத்தின் ஓட்டத்திற்கு சுருள் வழங்கும் எதிர்ப்பை குறிக்கிறது. டிசி. சுருளை உருவாக்க பயன்படுத்தப்படும் கம்பியிலிருந்து இந்த எதிர்ப்பு எழுகிறது. மேலும் மின்னோட்டம் அதன் வழியாக பாயும்போது அது சுருள் முழுவதும் மின்னழுத்த வீழ்ச்சியை ஏற்படுத்தும். எதிர்ப்பின் காரணமாக இந்த மின்னழுத்தம் குறைகிறது. இதன் விளைவாக வெப்ப வடிவில் ஆற்றல் சிதறுகிறது. ஒரு சோக் சுருளின் எதிர்ப்பு பொதுவாக குறைவாக இருக்கும் மற்றும் சுருள் வழியாக நேரடி மின்னோட்டம் செல்லும்பொழுது பெரும்பாலும் பொருத்தமானது. சோக் காயிலின் மின்மறுப்பு. மறுபுறம் மின்மறுப்பு என்பது ஒரு பரந்த கருத்தாகும். இது எதிர்ப்பு மற்றும் எதிர்வினை இரண்டையும் உள்ளடக்கியது. ஒரு சோக் காயில் விஷயத்தில் மின்மறுப்பு சுருளின் எதிர்ப்பை மட்டுமல்ல, அதன் தூண்டல் காரணமாக எதிர்வினையையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. சோக் சுருள்கள் முதன்மையாக மாற்று மின்னோட்டத்துடன் சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகின்றன, அங்கு மாறிவரும் மின்னோட்டம் சுருளை சுற்றி மாறிவரும் காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. சோக் சுருளின் தூண்டல் எதிர்வினையை ஏற்படுத்துகிறது. இது மின்னோட்டத்தின் மாற்றத்திற்கு முக்கியமாக எதிர்ப்பாகும். எதிர்ப்பை போலன்றி எதிர்வினை வெப்பமாக ஆற்றல் இழப்புக்கு வழிவகுக்காது. மாறாக மின்னோட்டத்திற்கும் மின்னழுத்தத்திற்கும் இடையிலான கட்ட உறவை இது பாதிக்கிறது. Z is equal to under root r² plus x². கொடுக்கப்பட்ட சோக் சுருளில் எதிர்ப்பை எவ்வாறு அளவிடுவது என்று விவாதிப்போம். ஒரு டியூப்லைட் சோக் காயில் எடுக்கவும். 12 வோல்ட் பேட்டரி, ஒரு ஸ்விட்ச் ஏஸ் மற்றும் 0 முதல் 500 மில்லியாம்பர் வரையிலான நகரும் காயில் அம்மீட்டரை இதில் இணைக்கவும். 0 முதல் 15 வோல்ட் வரை ஸ்விட்சுக்கு பிறகு சுற்றுக்கு இணையாக நகரும் காயில் வோல்ட்மீட்டரை இணைக்கவும். ஸ்விட்சை மூடு. அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டரின் அளவீடுகளை கவனியுங்கள் மற்றும் ஓம்ஸ் சட்ட சூத்திரம் R is equal to V/I இல் மதிப்புகளை மாற்றவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி கணக்கிடப்பட்ட அளவீடுகளையும் நீங்கள் சரிபார்க்கலாம். மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் குறைந்த வரம்பில் அமைத்து மல்டிமீட்டர் ஆய்வுகளை சோக் காயில்களின் டெர்மினல்களுக்கு இடையே வைத்து அட்டவணையில் குறிப்பிடவும். 2 வாசிப்புகளும் சமமாக இருப்பதை உறுதிப்படுத்தவும். தொடரில் இணைக்கப்பட்ட 2 சுருள்களின் எதிர்ப்பை அளவிடுவோம். 2 சோக் சுருள்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றும் 40 வாட்ஸ். அவற்றை தொடரில் இணைக்கவும். 12 வோல்ட் பேட்டரி, ஒரு ஸ்விட்ச், ஒரு அம்மீட்டர் மற்றும் 2 சோக் சுருள்கள் அனைத்தையும் தொடரில் இணைக்கவும். ஸ்விட்ச் எஸ்க்கு பிறகு சுற்றுக்கு இணையாக ஒரு வோல்ட் மீட்டரை இணைக்கவும். எஸ் ஸ்விட்சை மூடு. இப்பொழுது அம்மீட்டர் மற்றும் வோல்ட் மீட்டர் அளவீடுகளை குறித்து வைத்து ஓம் விதி வாய்ப்பாடு R is equal to V/I இல் மதிப்பை மாற்றவும். இப்பொழுது மல்டிமீட்டரை பயன்படுத்தி நேரடியாக இணைக்கப்பட்ட 2 சோக் சுருள்களின் மொத்த எதிர்ப்பை அளந்து அட்டவணை நெடுவரிசையில் குறிப்பிடவும். மல்டிமீட்டரிலிருந்து அளவிடப்பட்ட மதிப்பை கணக்கிடப்பட்ட மதிப்புடன் ஒப்பிட்டு அவை சமமாக இருப்பதை உறுதி செய்க. ஓம் விதியின்படி மின்தடை குறைவதால் தற்போதைய மதிப்பு அதிகரிப்பதை நீங்கள் காணலாம். இணையாக இணைக்கப்பட்ட 2 சுருள்களின் எதிர்ப்பை அளவிடுவோம். 2 சோக் சுருள்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றும் 40 வாட்ஸ். அவற்றை இணையாக இணைக்கவும். 12 வோல்ட் பேட்டரி,
ஒரு ஸ்விட்ச், ஒரு அம்மீட்டர் மற்றும் இணையாக இணைக்கப்பட்ட சோக் சுருள்கள் அனைத்தையும் தொடரில் இணைக்கவும். ஸ்விட்ச் எஸ்க்கு பிறகு சுற்றுக்கு இணையாக ஓம் மீட்டரை இணைக்கவும். ஸ்விட்சை மூடு. எஸ். இப்பொழுது அம்மீட்டர் மற்றும் ஓல் மீட்டர் அளவீடுகளை குறித்து வைத்து ஓம் வீதி சூத்திரம் R = VI இல் மதிப்பை மாற்றவும். இப்பொழுது மல்டிமீட்டரை பயன்படுத்தி நேரடியாக இணைக்கப்பட்ட 2 இணையான சோக் சுருள்களின் மொத்த எதிர்ப்பை அளவிடவும். மல்டிமீட்டரிலிருந்து அளவிடப்பட்ட மதிப்பை கணக்கிடப்பட்ட மதிப்புடன் ஒப்பிட்டு அவை சமமாக இருப்பதை உறுதி செய்து அட்டவணையில் குறிப்பிடவும். ஓம் விதியின்படி அதிகரித்து வரும் எதிர்ப்பின் காரணமாக தற்போதைய மதிப்பு குறைவதை நீங்கள் காணலாம். கொடுக்கப்பட்ட அட்டவணையிலிருந்து கணக்கிடப்பட்ட மதிப்புகளை சரிபார்க்கவும். சோக் காயிலின் மின்மறுப்பு மற்றும் தூண்டலை அளவிடுவோம். அதற்கு முன் சுருளின் மின்மறுப்பு மற்றும் தூண்டல் விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக ஒரு டிசி சர்க்யூட்டில் ஒரே ஒரு எதிர்ப்பு அல்லது இழப்பு மட்டுமே இருக்கும். அதுதான் மின்தடை. எனவே I = V/R என்ற சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஏசி சர்க்யூட்டுகளில் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் ரியாக்டன்ஸ் எனப்படும் 2 எதிர்ப்புகள் அல்லது 2 இழப்புகள் உள்ளன. மின் அழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள கட்ட வேறுபாட்டின் காரணமாக வினைத்திறன் ஏற்படுகிறது. இது மின்தூண்டிக்கு ஏசி சக்தி பாயும்போது இது தூண்டல் எதிர்வினை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு மின்தூண்டிக்கு ஏசி மின்சாரம் பாயும்போது மின்னோட்டம் மின்னழுத்தத்துடன் பின் தங்குகிறது. இது லாகிங் பவர் காரணி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கட்ட வேறுபாட்டின் காரணமாக வினைத்திறன் எனப்படும் ஆற்றல் இழப்பு உள்ளது. இது X எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மேலும் அதன் அலகு ஓம் ஆகும். தூண்டல் எதிர்வினை XL ஆல் குறிக்கப்படலாம். மேலும் அலகு ஓம் ஆகும். தூண்டல் எதிர்வினை என கொடுக்கலாம். XL = 2 × π × f × L. தூண்டல் L காணலாம். L = XL/2 πf. எப்பொழுதும் பைக்கு பதிலாக 3.14 மாற்றவும். ஏசி சப்ளையின் அதிர்வெண்ணின் மதிப்பை Fக்கு பதிலாக மாற்றலாம் மற்றும் ஹென்ரியில் உள்ள தூண்டியின் மதிப்பை மாற்றலாம். எனவே ஏசி சுற்றுகளில் எதிர்ப்பு மற்றும் எதிர்வினை இரண்டும் மின்மறுப்பு எனப்படும். இது Z என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அதன் அலகு ஓம் ஆகும். மின்மறுப்பு Z என்பதை Z = V/I என்று எழுதலாம். மேலும் தற்போதைய I-ஐ V/Z ஆல் கண்டறிய முடியும். ஒரு சுருளின் தூண்டல் பற்றி விவாதிப்போம். ஒரு சுருளின் தூண்டல் என்பது மின்னோட்டத்தின் மூலம் பாயும் மின்னோட்டத்தில் ஏற்படும் எந்த மாற்றத்தையும் தூண்டல் சுருள் எதிர்க்க வேண்டிய மின்பண்புகளை குறிக்கிறது. மின்னோட்டத்தில் மாற்றம் ஏற்படும்போது மின்சுற்றில் மட்டுமே தூண்டல் இருக்கும். தூண்டல் L என்ற எழுத்தால் குறிக்கலாம். அதன் அலகு ஹென்றி. நடைமுறையில் ஒரு சோக் காயிலின் மின்மறுப்பு மற்றும் இண்டக்டன்ஸை நீங்கள் எவ்வாறு கண்டறிவீர்கள் என்று விவாதிப்போம். 240 வோல்ட் மற்றும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஏசி வோல்டேஜ் மூலத்தை ஒரு ஸ்விட்ச், ஒரு நகரும் இரும்பு, அம்மீட்டர் மற்றும் ஒரு சோக் காயில் அனைத்தையும் தொடரில் இணைக்கவும். ஸ்விட்ச் Xக்கு பிறகு சுற்றுக்கு இணையாக 0 முதல் 300 வரையிலான இரும்பு நகரும் வோல்ட்மீட்டரை இணைக்கவும். S ஸ்விட்சை மூடு. முறையே அம்மீட்டர்கள் மற்றும் வோல்ட்மீட்டர்களில் இருந்து தற்போதைய மற்றும் மின்னழுத்த மதிப்புகளை குறிப்பிடவும். சூத்திரத்தில் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தை மாற்றவும். Z = V/I.
மின்மறுப்பிலிருந்து XL ஐ கண்டறியவும். எதிர்ப்பு மதிப்பு நாம் முன்பு கண்டறிந்த அட்டவணை 1 எடுக்கலாம். சூத்திரத்தில் மின்மறுப்பு மற்றும் எதிர்ப்பின் மதிப்புகளை மாற்றவும். XL இலிருந்து தூண்டலின் மதிப்பை கண்டறியவும். தூண்டல் L = XL by 2πL. தொடர் மற்றும் இணையாக இணைக்கப்பட்ட ஒரு மூச்சுத்திணறல் சுருளின் தூண்டலை கண்டுபிடிப்போம். ஒரே சர்க்கியூட்டில் சிங்கிள் சோக் காயிலுக்கு பதிலாக தொடரில் இணைக்கப்பட்ட 2 சோக் காயில்கள். ஸ்விட்சை மூடி அம்மீட்டர் மற்றும் வோல்ட் மீட்டர் அளவீடுகளை கவனியுங்கள். Z = V/I மற்றும் மின்மறுப்பில் உள்ள மதிப்புகளை மாற்றவும். அட்டவணை 2 மின்மறுப்பு மதிப்பு மற்றும் தொடர்புடைய எதிர்ப்பு மதிப்பு R ஐ பயன்படுத்தி எதிர்வினை XL ஐ கண்டறியவும். XL இல் L இன் மதிப்பை கண்டறியவும். ஒரே சர்க்கியூட்டில் ஒற்றை சோக் காயிலுக்கு பதிலாக இணையாக இணைக்கப்பட்ட 2 சோக் சுருள்கள். S ஸ்விட்சை மூடி அம்மீட்டர் அளவீடுகளை குறித்து வைத்து மின்மறுப்பு மதிப்பை கண்டறியவும். மின்மறுப்பு Z மற்றும் தொடர்புடைய எதிர்ப்பு R ஐ அட்டவணை 3 மாற்றுவதன் மூலம் XL இன் மதிப்பை கண்டறியவும். XL இலிருந்து L இன் மதிப்பை கண்டறியவும். பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள்.